விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 200 கிராம் பச்சரிசி மாவு, அரை முடி துருவன தேங்காய், பாதாம், முந்திரி, ஏலக்காய், டேட்ஸ், 100 கிராம் நாட்டு சக்கரை. ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு எடுத்துட்டு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்காங்க. ஒரு கரண்டி உருக்கி வச்ச நெய்யை ஊற்றிக்காங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. அப்போ தான் உப்பும் நெய்யும் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்காங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிண்டி விடுங்க. மாவு கெட்டியாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஊற்றிக்காங்க. மாவு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கிண்டிக்காங்க. மாவு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா அமுக்கி கிண்டி விடுங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் பவுலில் வச்சு ஒரு 1/2 hour தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்க ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு பேனில் ஒரு கரண்டி நெய்யை ஊற்றிக்காங்க. பாதாம், முந்திரியும் இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்காங்க. நல்லா கிண்டி விடுங்க தேங்காவை, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கிறோம் பேனில். ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக கொட்டி விடாமல் அளவாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து தேவைப்பட்ட ஆட் பண்ணி கிட்டிக்காங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நாட்டு சக்கரை கரையினால லைட்டாக தண்ணியாக வரும். இது மாதிரி கட்டியானதுக்கப்புறம் ஏலக்காவை இது மாதிரி தூளாக தட்டி போட்டுக்காங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப்பு நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு லைட்டான சூடில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைங்க. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி வச்சுக்காங்க. வாழை இலை இல்லாட்டி பிளேட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பச்சரிசி மாவை இது மாதிரி உருண்டை திரட்டிக்காங்க. ஸ்டஃப்பை விட ஒரு 1.5 மடங்கு பெருசாக வர்ற மாதிரி உருண்டை திரட்டிக்காங்க. ஓவல் ஷேப்பில் இது மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃப்பை சென்டரில் வச்சு இது மாதிரி மடித்து விட்ருங்க. சைடு ஃபுல்லாக இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க மாவை. ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இது மாதிரி லைனாக போட்டுக்காங்க. இது கையிலே ரெடி பண்ணது. நெக்ஸ்ட்டு அச்சை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு உருண்டையை திரட்டிக்கிட்டு பச்சரிசி மாவை ஸ்டஃப் எடுத்து நடுவில் வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக மூடி உருண்டை திரட்டி விட்டுருங்க. நல்லா உருண்டை திரட்டிட்டு அச்சில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அச்சிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த டிசைனு பக்கத்தில் வேஸ்ட் மாவு இருக்கும், அதை எடுத்துருங்க. இது அச்சிலே ரெடி பண்ணது. ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் இது ஒரு டிசைனாக வரும். இதை ஃபுல்லாக இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.